கல்யாணத்துக்கு முன்னாடி தமிழுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வச்சிருக்காங்க. உடஞ்சு போய் உட்காந்துருக்கா. தைரியமான பொண்ணு இப்படி உடஞ்சு போயிருக்காளன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா லேடிஸும் சேர்ந்து அவளை எப்படியாவது இந்த ஊர்ல இருந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரையும் கூட்டிட்டு போறாங்க. பஸ்ல ஏத்தி விட பாக்குறாங்க. ஆனா அவ பஸ்ல ஏறாம கீழே இறங்கி நின்று இவங்க எல்லாரையும் பார்த்து பேசிட்டு இருக்கா. இப்ப தமிழ் சொல்றா, படிச்ச பொண்ணுங்க இந்த ஊரை விட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு இந்த ஊர் ஆம்பளைங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஆகிடக்கூடாது, அதனால நான் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போய் அயலி கோயிலுக்குள்ள உட்காந்துருக்கா. இப்ப எல்லா ஆம்பளைங்களும் அங்க வந்துடுறானுங்க. எல்லா ஆம்பளைங்களும் அவங்களை மிரட்டி கூப்பிட்டு பாக்குறாங்க. யாருமே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இப்ப தமிழோட அப்பா நான் உன்னை எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டேன், ஆனா நீ என் மரியாதையே கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லும் போது தமிழ் அதுக்கு நீங்க என் மேல பாசம் வச்சிடல, அம்மா தான் என் மேல பாசம் வச்சிருந்தாங்க, நீங்க ஒருவேளை என் மேல உண்மையான பாசம் வச்சிருந்தா என்ன இப்படி அடிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்டது தமிழோட அப்பா உடஞ்சு போய் அங்க இருந்து போறாரு. இப்ப ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி பொண்ணுங்க எல்லாரையும் கோயிலுக்குள்ள இருந்து வெளியே வர வைக்கிறதுக்காக ஸ்கூல போய் அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தமிழோட அப்பா அவரோட பொண்ணோட பேரு கீழே உடஞ்சு கிடக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொம்பளைங்க எல்லாம் வெளியே ஓடி வராங்க. அப்ப ஊர் தலைவரோட பையன் தமிழை மட்டும் தனியா தூக்கிட்டு போயிடுறான். அவனும் ஆளுங்களை வச்சு அவளோட கையெல்லாம் பிடிக்க சொல்லிட்டு இப்ப தாலியும் கட்டிடுறான். கையை விட்டதான் அவன் கட்டின தாலியை கட்டி அவன் மூஞ்சிலே வீசி எரிஞ்சிட்டு அவனை அடிக்கிறா. அதே போல தமிழோட அப்பா வந்து அவனை போட்டு அடிச்சிடுறாரு. தமிழோட அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி ஆம்பளைங்களோட பேச்சு கேட்டுதான் நம்ம வீட்டு பொம்பளைங்களை போட்டு அடிச்சு படிக்க விடாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விடுறாரு. இப்ப அவர் எல்லா பொண்ணுங்களையும் அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. என் பொண்ணோட பேரு இந்த போர்டுல வந்தது மாதிரி இந்த ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களோட பேரு இந்த போர்டுல வரணும் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசி இந்த கதையையும் முடிச்சு வைக்கிறாங்க.